ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நெறைய இருந்ததால என்னால லாங் வீடியோ போட முடியல. டைமும் இல்ல. அது என்ன ஒர்க்குன்றதையுமே நான் வீடியோக்கு நடுவுல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து கஞ்சிக்கு தான் மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு வந்து நம்ம வறுபட்டது தெரியும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கணும். கருப்பு உளுந்து வந்து அரைக்கும்போது நமக்கு வறுபட்டது வந்து தெரியாது அப்படின்றதுக்காக, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி. பச்சரிசி போடுறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம கஞ்சி செய்யும்போது நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து கீழ ஒட்டாம இருக்கத்துக்காகவும் வந்து நம்ம பச்சரிசி ஆட் பண்ணோம்னா, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதில வந்து ஒரு 2, 3 ஏலக்காய் வந்து நீங்க கடைசியா அரைக்கும்போது போட்டுக்கலாம். நமக்கு வந்து கஞ்சி வாசனையா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஹெல்த் மிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ராகி எடுத்திருக்கேன். ராகிய வந்து நல்லா வறுத்துக்கணும். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ரெகுலரா நாங்க ஒரு 2 ஆர் 3 இயர்ஸா வந்து நாங்க ரெகுலரா எடுத்துட்டுருக்கோம். இது வந்து அம்மா தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. இந்த ஹெல்த் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சிறுதானியங்களும், அதுக்கப்புறம் வந்து பாரம்பரிய அரிசி, அதாவது ட்ரெடிஷனல் ரைஸ், அதாவது மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி அந்த மாரி அரிசி, அடுத்து திணை, ராகி, கம்பு இது எல்லாமே வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம சிவப்பரிசி, அப்புறம் நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே வாங்க. நான் வறுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க அத வந்து பார்த்துட்டே வாங்க. நடுவுல வந்துட்டு நான் வீடியோ நடுவுல ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த இன்ஃபர்மேஷன வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நாளா வீடியோ போடாததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பர்சனல் விஷயமா வந்து டைம் இல்ல, பிஸியா இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது வந்து இந்த விஷயம் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹெல்த் மிக்ஸ் வந்து சேல் பண்ணிட்டுருக்கேன். வெறும் ஹெல்த் மிக்ஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்து மில்லட்ஸ்ல வந்து பிஸ்கெட்ஸ், லட்டு இது எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு 3 மந்த்தா வந்து நானு ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜனவரில ஸ்டார்ட் பண்ணது. நல்லாவே போயிட்டுருக்கு. நான் எடுத்தோனே Instagramலயோ, இல்ல YouTubeலயோ எதுவுமே நான் இன்ஃபர்மேஷன் குடுக்கல. அதுக்காக வீடியோவும் நான் போடல. எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இந்த ஹெல்த் மிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா வீட்ல ட்ரை பண்ணதால, நம்ம புடிச்சு நம்ம சாப்பிடுறோம், குடிக்கிறோம் நல்லா இருக்கு அப்படின்றதுக்காகவே நான் ஸ்டார்ட் பண்ணது. இத பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு எல்லாமே பேக் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, நெக்ஸ்ட்டு நெய்பர்ஸ்க்கு அது மாரி எல்லாருக்குமே கேட்குறவங்களுக்கு குடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 1 மந்த்தா தான் நான் வந்து Instagram ஐடி ஓப்பன் பண்ணி, அதிலயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒருத்தர் 2 பேர் அந்த அளவுக்கு வாங்குறாங்க. நல்லாவே மூவ் ஆயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எ ஹெல்த் மிக்ஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. லட்டுமே நல்லா போயிட்டுருக்கு. லட்டு, பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்கத்துல இருக்கிற கடைங்களுக்கும் நான் குடுத்துட்டுருக்கேன். ஏன்னா எடுத்தோனே வந்துட்டு நம்ப தெரியாத சோஷியல் மீடியால வந்து குடுத்தா கண்டிப்பா வாங்குவாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. அதனால நியர்பைல இருக்கிற எல்லா கடைங்களுக்குமே நான் கேட்டு அந்த மாரி பேக் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். நல்லா மூவ் ஆயிட்டுருக்கு. இப்போ இந்த ஆர்டர் வந்ததால, சரி அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கருப்புளுந்து கஞ்சி மாவு அரைச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து ரெகுலரா என்கிட்ட ஒரு அக்கா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பையன் வந்து ஜிம்முக்கு போறாங்க. புரோட்டீன் பவுடர்லாம் குடிக்க வேண்டாம். எனக்கு கருப்பு உளுந்து கஞ்சி வேணும். அது மாரி நீங்களே அரைச்சு குடுத்துருமா. எனக்கு சத்து மாவோட தனியா அது மட்டும் அரைச்சு குடுத்துருங்கன்னிட்டாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் அது 1/2 கிலோ வாங்கி தனியா அவங்களுக்காக மட்டுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். மத்தபடி நான் கருப்பு உளுந்து கஞ்சிலாம் சேல் பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களே வந்து எனக்கு அது நீங்க ரெடி பண்ணி குடுங்கன்னு கேட்டதால நானு ரெடி பண்ணி குடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்து இது அம்மா சொல்லிக் குடுத்தாங்க. நாங்களும் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அது ஓகே. ஆனா நம்ம வந்து மில்லட்ஸ் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எவ்வளோ சாப்பிடணும், 2வது இதில உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளால சேல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவே நான் வந்துட்டு நெறைய கிளாஸஸ்லாம் போயிட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ்லயே குக்கீஸ் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ்லயே வந்துட்டு லட்டூஸ் இது எல்லாமே ஒவ்வொன்னுத்துக்குமே தனித்தனியா கிளாஸ் போயிட்டு, அது மாரி தான் நான் வந்து கத்துக்கிட்டு இத வந்து லான்ச் பண்ணேன். ஏனோ தானோன்ட்டு நம்ம வந்து YouTube பார்த்து கத்துக்கிட்டு, அந்த மாரிலாம் நான் செய்யல. அதே மாரி எடுத்த உடனே நான் சேல்ஸும் பண்ணல. நெறைய நான் குக்கீஸ்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோஸ்லயே வந்து நெறைய நான் அடிக்கடி குக்கீஸ் செய்ற வீடியோலாம் போட்டிருப்பேன். அதனால நான் ரொம்ப நாளா கத்துக்கிட்டு இருந்து, என்னோட குழந்தைங்களுக்கு புடிச்சு, எங்க வீட்டுக்கு எப்படி செய்வோனோ, அதே மாரி தான் எல்லாருக்குமே செஞ்சும் குடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நம்பி நெறைய பேர் வாங்கிட்டும் இருக்கிறாங்க. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து YouTubeல வந்து இத ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.